இந்த ஷோட்ல நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற வெப் சீரிஸ் நேத்து அமேசான் பிரைம்ல வந்திருக்கக்கூடிய வதந்தி சீசன் 2. ஏற்கனவே வதந்தி சீசன் 1 த ஃபேபிள் ஆஃப் வெலோனி பார்த்திருப்போம். எஸ்.ஜே. சூர்யாவோட லீட் ரோல்ல வந்திருப்பாரு. சிமிலர் வந்து இந்த பார்ட் 2ல வந்து சசிகுமார் லீட்ல இந்த சீரிஸ பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா மணிங்கிற ஒரு கேரக்டர், முடக்கத்தான் மணி, முடக்கத்தான் ஊரோட மணி மாடுபிடி வீரரா வராரு. இவருக்கு ஒரு லவ், இவர் வந்து தான் லவ் பண்ண லவ்வரையும் அவரோட தங்கச்சியும் கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்காரு. சசிகுமார் வந்து அதே ஊர்ல இன்னொரு கொலையை விசாரிக்க வராரு. அது ஃபைனலா வந்து மணிக்கிட்ட வந்து முடிவடையுது. ஒரு விதத்துல மணி தண்டனை பெறதுக்கு, அதாவது கோர்ட் தீர்ப்பாகிறதுக்கு நம்ம சசிகுமார் காரணமாகிறாரு. பட் சசிகுமாரோட இன்ட்யூஷன் ஒருவேளை மணி நிரபராதியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த கேஸை ரீஓபன் பண்ணி விசாரிக்க தொடங்குறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன அவிழ்க்கப்பட்டது அந்த கேஸ்ல அப்படிங்கறத இந்த என்டையர் வெப் சீரிஸோட ஸ்டோரி மேக்கிங். அப்படின்னு இந்த வெப் சீரிஸ பாத்தீங்கன்னா சமீபத்துல ரொம்ப நாளுக்கு அப்புறமாட்டு தரமான த்ரில்லர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் தான் நான் சொல்லுவேன். ஆரம்பத்துல இருந்து கடைசி எபிசோடு வரைக்கும் கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே அமைச்சிருக்காங்க. யூசுவலா ஒரு த்ரில்லர் ஸ்டோரி எடுக்கும்போது நமக்கு ரிப்பீட்டடான கான்செப்ட் தான் வரும். ஒரு கொலை நடக்கும், அந்த கொலை இன்வெஸ்டிகேஷன், இது நமக்கு பார்த்து அப்படியுமே ஒரு கட்டத்துல லவ் ஸ்டோரிஸ் பாக்குற மாதிரி புளிக்க வாய்ப்பு இருக்கு. எங்க இது வந்து நமக்கு மாறுபடணும், இதுல புதுசா என்ன காட்டுறாங்க அப்படிங்கறதா இந்த வெப் சீரிஸ்ல இவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3rd எபிசோட்ல இந்த வெப் சீரிஸ் என்டையரா டைமென்ஷனே சேஞ்ச் ஆகும். அதுல வந்து இவங்க சயின்டிபிக்கா பேசி எடுத்து ஒரு 6th எபிசோட்ல எகைன் நம்ம ட்ராக்ல வரும்போது அடச்சி அப்படிங்கிற மாதிரி, இப்படியுமா அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பளக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சீன்ஸ் வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரசிச்சு பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்க பார்க்கும்போதே தெரியும். டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே பட்டையை கிளப்பிருக்காங்க. என்டையர் கான்செப்டோட க்ளூ வந்து நீங்க வெப் சீரிஸ் ஓப்பனிங்லேயே வந்து இவங்க வச்சிருக்காங்க. பட் அதை டைவர்ட் பண்றதுக்கு தானோ உள்ள ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான தரமான வாட்ச்னு தான் சொல்லுவேன். ஒரே ஸ்ட்ரெச்ல உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு கிரிப்பிங்கான வெப் சீரிஸ் தான். இந்த கதை என்னன்னு நான் முதல்ல என்னால கெஸ் பண்ண முடிஞ்சது. உங்களாலே அப்படி கெஸ் பண்ண முடிஞ்சிருந்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.